உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயின் தொண்டனேன் விளம்புமா விளம்பேன் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவோடு சிந்தித்தல் தானே கூடிய கோன் எப்படித்த புகழியர் கோன்களை போற்றி ஆடிவிசை கல்வித பிறனைந்த பிரானடி போற்றி வாடி திறனாவூர் வந்தொன்றன் பதம் போற்றி ஊடிமணி திருவார பூல திருத்தாள் போற்றி காக்க கடவிய நிகாமா திறந்த கால் ஆர்க்கப்பரமா மறுமுகமா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காய் நீ கற்பனையை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடிய மலைச்சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமாடும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. குணசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நான் சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. தமிழ் சித்தர்கள் போற்றி. ஓம் ஆசான் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் காலாங்கி திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் புலிப்பாணி திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கொங்கணர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் இடைக்காடர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் புலத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் அகப்பேய் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் குதம்பை திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் அழுகினியார் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கருவூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் தேரையர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கடுவெளி திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கோரக்கர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. நன்றி. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நம்ம 11 சித்தர்களுக்கு தான் போற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. ஆனால் இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாக்கியம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் கரு எப்படி உருவாகிறது என்பதை அந்த காலத்தில் சித்தர்கள் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாடலை நம்ம கண்முனே எடுத்து சொல்றதுக்கு திரு கோகுலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். காப்பான சிவமுடனே சக்தி கூடி கருவான வாயு அங்கி தனை எழுப்பி தாப்பாக அனல் கூடி விளைந்து பொங்கி சம்போக வேளையிலே சாடும் விந்து நேப்பாக அருகு நுனி பனி போல் வீழ்ந்து நிறைந்தோம்பி உதனனங்கே காவலாகி கோப்பாக தசமாத வரையில் நின்று குவலயத்தில் விழுந்தால் போல் வீழ்ந்தானே. இந்த பாடல் முழுக்க முழுக்க கருவுல இருந்து உருவாகி அது எப்படி ஒரு ஆண் பெண்ணுக்கான கல்வி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆழமா எடுத்துரைக்கிற ஒரு பாடல். இது சித்த மருத்துவத்துல ஒரு முக்கியமான பாடல். அதனால இது முக்கியமா எல்லாரும் தேடி கூட படிச்சுக்கோங்க. பெரும்பகுதி இது ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். நன்றி. தமிழ் மெய்யியல் அறிஞர் திரு இறைநெறி இமயவன் அவர்களை கருத்துரையாற்ற மேடைக்கு அழைக்கின்றோம். மலை முகடுகளுக்கு இடையே உதிக்கின்ற கதிரவன் கடல் சூழ்ந்த உலகத்தின் காரியுரை எப்படி போக்குகின்றானோ அதுபோல உலகத்திலே வாழுகின்ற மக்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அறியாமையை போக்குவதில் கதிரவனை விட மேலானது தமிழ் என்று போற்றி படுவார்கள். உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொடவிறங்கி எங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் முன்னே தனியாழி வெங்கதிரோன் ஒன்றே
ஏனையது தன்னே இல்லாத தமிழ். ஞானதாகத்தினாலே அரங்கு நிறைய அமர்ந்திருக்கின்ற இந்த உங்கள் சான்றோர்களை வணங்கி இங்கே வருகை இருந்திருக்கின்ற, அதாவது தமிழகத்தில் பண்பாட்டின் பழமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற ஐயா சித்தரையா அவர்கள் எல்லாரும் அவருடைய காணொலிகளை எல்லாம் நான் கேட்பது மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. அவர்கள் மற்றும் இங்கே பேச இருக்கின்றவர்கள் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்துகின்ற எனது கெடுதை நண்பர் அவர்கள், அதிலே அங்கம் பெற்றிருக்கின்ற ஆண்டோர்கள் யாவரையும் வணங்கி எனக்கு அளித்த நான் பணியை துவங்குகிறேன். உலகத்தில் தொன்மையான இனம் தமிழ் இனம் தான், ஆதி இனம். அதுபோல உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்றால் தமிழ்தான். தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ் கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணரா திருவிழலாம் எங்கள் தாய் என்று பாரதி சொல்லுவார். நம்முடைய மொழியின் பெருமையை நாம் உணராமல் இருக்கிறோம். அதுபோல தமிழகத்திலே தோன்றி வளர்ந்த ஆதி மருத்துவமாய் விளங்குவதும் இந்த சித்த மருத்துவம் தான். தொன்மையான மொழியை எப்படி சொல்ல எல்லாரும் சொல்றாங்க ஐயா, நீங்களும் சொன்னா எப்படி இருக்கு, ஏதாவது சான்று சொல்லணுமா அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் எந்த மொழியில் மிகுதியாக இருக்கிறதோ அந்த மொழிதான் உலகத்தின் தாய்மொழி என்று மொழி ஆய்வாளர்கள் லிங்குவிஸ்ட் சொல்வார்கள். ஆ கோ மா போ வா ஐ என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோல எந்த மொழியில் உலக மொழிகளின் சொற்களுக்கெல்லாம் வேர்ச்சொல் இருக்கிறதோ அந்த மொழிதான் உலகத்தின் தாய்மொழி என்பார்கள். ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுவோம். அதாவது இப்ப வணக்கம் சொன்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது இல்லை, எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் தான். பிள்ளைகள் பத்தி ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைலா சொல்லிட்டு போவாங்க. ஆனா அந்த சொல் எங்கிருந்து வந்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தமிழகத்தினுடைய தென்கோடியில தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா காடு கழடியில வேலை செய்கிற பெண்கள்லாம் அழைப்பார்கள், எல்லே என்று அழைப்பார்கள். அந்த எல்லே என்ற சொல்லைத்தான் உலகத்தின் ஆதி கடலோடிகளாகிய தமிழர்கள் எடுத்து சென்று எகிப்திலே கொடுக்க அது லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் சுற்றி ஹலோ என்று வருகிறது. ஆகவே அதுபோல நம்முடைய மொழியும் நம்முடைய இனமும் அதுபோல நம்முடைய சித்த மருத்துவமும் உலகத்தில் தலையாயது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே தோன்றிய மெய்யியல் தான் உலகத்தில் பல்வேறு பெயரில் அது மாற்றமடைந்திருக்கிறது. அதுபோல இங்கே தோன்றிய சித்த மருத்துவம் தான் உலகத்தில் பல்வேறு மருத்துவமாக அது பரிணாமம் பெற்றிருக்கிறது. உலகத்திலேயே 5000 மூலிகைகள் ஒரே இடத்தில் கிடைக்கிற இடம் எது என்று சொன்னால் அது மேற்கு தொடர்ச்சி மலைதான், கொல்லிமலைதான். அதை சிதைக்க எத்தனித்தார்கள். அது பெரும் போராட்டத்தின் இடையில் அப்படியே கைவிட பெற்றிருக்கிறது. அந்த கொல்லிமலையை பாதுகாக்கவில்லை என்றால் ஒரே இடத்தில் 5000க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கிடைக்கின்ற இடத்தை நாம் எல்லாம் இழந்து விடுவோம். இப்போ மெய்யியலுக்கு வரலாம். முதல்ல உலக சமுதாயம் தோன்றி அச்சத்தினாலே இடி மின்னல் மழை இதெல்லாம் பார்த்து வணங்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்துல. இந்த வழிபாடுங்கிறதே முதல்ல அச்சத்தினால் தோன்றியதுதான். பயபக்தி என்றுதான் சொல்லுவார்கள். பக்திமை என்று தமிழிலே பொருள். அதுதான் பின்னால நன்றி உணர்வாலே பின்னால இயற்கையை வணங்குகின்ற பொழுது நன்றி உணர்வு வழிபாடாக பின்னால மாறுது. அதுவெல்லாம் பிறகு கல்வி எல்லாம் வளர வளர, சிந்தனை ஆற்றல் வளர வளர முதலில் எந்த கோட்பாடு வளர்ந்தது என்றால் முதல்ல நாத்திகவாதம் தான். இந்த உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற ஆற்றல் ஒன்று கிடையாது, அப்படியெல்லாம் இல்லை. நாம் பார்க்கின்ற காணுகின்ற பொருள்தான், நாம் அனுபவிக்கின்ற நிலைதான். கண்ணால் கேட்டும் உண்டும் உடுத்தியும் உறங்கியும் ஆகின்ற இந்த உலகியல் வாழ்க்கை தான் மேலானது என்று எண்ணினார்கள். அதைத்தான் உலகாயுதம் என்று சொன்னார்கள். முதல்ல இந்த உலகாயுதம் அங்கே நாத்திகவாதம் தான் முதலில். அதற்கு பிறகு எது வருகிறது என்றால் கபிலருடைய சாங்கியம் வருகின்றது. இந்த கபிலருடைய சாங்கியம் அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னாக்க பதஞ்சலியினுடைய யோகம் வருகிறது. அதுக்கு பின்னால சிறப்பியம் வருகிறது, வைசேடிகம் வருகிறது. அதுக்கு பின்னால்தான்
ஆசீவகவர்கள் எல்லோரும் ஒரு ஆசீவகத்தை பற்றி சொன்னால் அதை பெருமையானது என்று எல்லோரும் உச்சரிக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த மண்ணில் எத்தனை மெய்யியல் கோட்பாடுகள் இருக்கிறதோ அத்தனை மெய்யியல் கோட்பாடுகளுக்கும் அறிவு தளத்தை வழங்கியது எது என்றால் கபிலருடைய சாங்கியம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இன்னைக்கு இருக்கிற சைவ சித்தாந்தம் வரைக்கும், இங்க இருக்கிற வைணவம், எத்தனை சமயங்கள் இருக்கிற சமணம், பௌத்தம் என்று எத்தனை சமயங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் அறிவு கருவூலமாக அந்த கருத்தியலை வழங்கியது கபிலருடைய சாங்கியம். இப்ப இந்த மேற்கத்திய நாடுகளை பார்த்தால் மெய்யியல் வேறு, சமயம் வேறு மேற்கத்திய நாடுகள்ல. ஆனால் கிழக்கத்திய நாடுகளை பார்க்கின்ற பொழுது மெய்யியல் வேறு, சமயம் வேறு என்று இல்லாமல் மெய்யியலும் சமயமும் இணைந்தேதான் வந்திருக்கின்ற காட்சியை கிழக்கத்திய நாடுகளிலே நாம் எல்லாம் காண முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெய்யியல் கோட்பாடுகள்ல அந்த சிறப்பியம், ஆசீவகம் இதையெல்லாம் அணுக்களை பற்றிய கொள்கையை கொண்டவை. நான் ரொம்ப ஆழமாக போகவில்லை, ஏனென்றால் திணிப்பதாக அமையும். அந்த அணுவை பற்றிய கருத்துக்களை எல்லாம் இந்த உலகத்தில் தந்தவர்கள் முதல்ல இந்த சிறப்பியத்தை தந்த கணாதர் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்ன பெயராக இருக்க வேண்டும் என்றால் கனி ஆதன் என்றுதான் அவருடைய பெயர் இருந்திருக்க வேண்டும். அதுபோல ஆசீவகம் இந்த அணு கோட்பாட்டை இந்த உலகத்தில் சொன்னது. அணு கோட்பாட்டை உலகத்தில் கிரேக்கத்தில் சொல்லல. எல்லாரும் தமிழகத்தில் என்ன ஒரு வழக்கம்னா எல்லாமே கிரேக்கத்துல இருந்து வந்தது, கிரேக்கம் தான் எல்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவார்கள். ஒன்னே ஒன்று சொல்றேனே, இப்ப 60 நாழிகை கொண்டது அவர் என்று சொல்லுகின்றோம் ஆங்கிலத்திலே. ஆனால் தமிழிலே ஓரை என்று சொல்லுகிறோம். ஆனால் உரையாசிரியர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால் இந்த அவர் என்ற சொல்லிலே இருந்துதான் ஓரை வந்தது. அதாவது பேரன் தான் தாத்தாவை பெற்றெடுத்தான் என்று சொல்லுவதை போல இருக்கிறது. இன்னும் ஒரு உதாரணத்தை கூட சொல்ல முடியும். இப்ப ஒரு 70 வாக்கில் ஒரு 2 வீலர் வந்தது. அதுக்கு பேர் என்னன்னா லூனான்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிரேக்கத்துல சந்திரன் பேர் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்போதுமே எனக்கு என்ன வழக்கம்னா அகராதியை புரட்டிக்கிட்டே இருக்கிற வழக்கம். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த லூனார் என்ற சொல் நிலவு என்ற சொல்தான் அது பெயர்தல் முறையில் லூனா என்று மாறி இருப்பதை உணர முடிந்தது. அதாவது கிரேக்கத்துக்கு மெய்யியல் தத்துவத்தை கொடுத்ததே தமிழகம்தான். தமிழகத்தின் மெய்யியலாளர்கள் தான் கிரேக்கத்துக்கே கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான வரலாறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுல பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் கிரேக்கம், லத்தீன் எதுவாக இருந்தாலும் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற 4 தத்துவத்தோடு நிறுத்தி விடுவார்கள். 4க்கு மேல் அவர்கள் விண் என்ற தத்துவத்தை சொல்லவில்லை. ஆனால் தமிழகத்தின் மெய்யியலாளர்கள் தான் விண் என்ற தத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள். உலகத்திலேயே வடமுடியில வைதீகத்திலேயே அந்த விண் தத்துவம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஆகமம் என்பது தோன்றி இருக்க முடியாது. ஏன்னா வைதீகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடமுழுக்க நடத்துறது அங்க வழிபாடு செய்யறாங்கன்னா முதல்ல அந்த ஆசிரியர் வழிப்பயிற்சி செய்வார். வழிப்பயிற்சி செய்வதன் வழியாக அந்த விண்ணிலே இருக்கின்ற இறை ஆற்றலை உச்சிக்குடியின் வழியாக ஈர்த்து அது தவத்தில் ஓகத்தில் அவர் மேன்மைப்பட்டிருக்க வேண்டிய பல சடங்கு சும்மா செய்முறைதான். உள்ளே ஈர்த்து சொல்லுகின்ற தமிழ் மந்திரங்களின் வழியாக அழலில் செலுத்தி பிறகு அழலில் இருக்கின்ற ஆற்றலை அந்த ஆகுதி முடிந்த பிறகு ஞானவாள் என்று சொல்லுகின்ற தர்பை கட்டினாலும் மலர்களாலும் அதை வாரி எடுத்து வேதிகையில் இருக்கின்ற திருக்குடத்தில் இருக்கின்ற நீரிலே செலுத்துவார்கள். பிறகு நீரிலே இருப்பதைத்தான் கோபுர கலசம் அந்த கருவறை திருமேனியிலே செலுத்துவார்கள். நிலம். இந்த ஐம்பூத கோட்பாடு என்பது தமிழ் ஆகமத்திலே உண்டு. ஆகமம் ஆகிரின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். ஆகமத்தை இறைவன் மகேந்திர மலையிலே உபதேசித்தான் என்பது திருவாசக வழக்கு. மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த ஐம்பூத கோட்பாட்டை சொன்னவர்கள் தமிழ் மெய்யியலாளர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா முப்பொருள் உண்மை, இறை, உயிர், உலகு. உலகம், உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள், இதை இயக்குகின்ற பேராற்றல் என்ற முப்பொருள் கோட்பாட்டை பதி, பசு, பாசம் என்று சொன்னார்கள். அதை ஆதியிலே இறை, உயிர், உலகு என்று அழைக்கப்பட்டது. இந்த முதல்ல அந்த உலகாயுதத்தில் தோன்றி அதுக்கப்புறம் கபிலருடைய சாங்கியம், அதுல ஒரு அங்கம் தான் யோகம்.
அந்த யோகத்தை தனியாக பிரித்தெடுத்து பதஞ்சலி சொல்றார். அதற்கு பிறகு கனியாதர் சிறப்பியம், அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மேற்கத்திய நாடுகள் நடந்த ஒரு அணு ஆராய்ச்சி மாநாட்டுக்கு கனியாதருடைய பெயரை வைத்திருந்தார்கள். கனியாதர் அரங்கம் என்று அவர்கள் மேலை நாட்டிலே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஆழமான கோட்பாடுகள் எல்லாம் நம்முடையவை என்பதை நாம் நம்பவே மறுக்கிறோம். யார் சொன்னாலும் அதை நம்ப மறுக்கின்றோம். அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அவையார் தானே சொன்னார். அந்த அணு கோட்பாடு இங்கேதான் இருந்தது, இங்குதான் தோன்றியது, இங்கிருந்துதான் உலகமெல்லாம் பரவியது. இங்கே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்று சொல்லுவார்கள். அண்டவெளியில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும் நம்முடைய பிண்டமாகிய உடம்புக்குள் இருக்கிறது என்பது சித்தரியல் கோட்பாடு. இப்ப சித்தாந்த அந்த ஆதியிலிருந்து வந்த அந்த யோகம், இவருடைய கனியாதருடைய சிறப்பியம், அதுக்கு பின்னால் ஆசீவகம், இந்த எல்லா மெய்யியல் கோட்பாடுகளையும் தெளிய தெளிய தெள்ளி 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 எடுத்து கடைசியாக திருமூலர் தான் சித்தாந்தமாக இந்த உலகத்தில் தருகின்றார். சித்தாந்தத்துக்கு ஆதி இலக்கியம் எது என்றால் திருமந்திரம் தான். ஆனா இந்த சித்தாந்தம் பொத்துன்னு குதிக்கல. எந்த நிலையும் படிப்படியாக படிநிலை வளர்ச்சியில் தான் தோன்றுமே தவிர அது முழுமையாக வளர்ச்சி பெற்று உருவாகாது. ஆதியில இருந்து உலகாயுதத்தில இருந்து எடுத்து எடுத்து எடுத்துத்தான் அதை சித்தாந்தமாக திருமூலர் திருமந்திரத்திலே கொடுத்தார். இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய உடம்புல இருக்கு என்பது நம்முடைய கோட்பாடு, சித்தரியல் கோட்பாடு ஆகும். ஒன்றை சொல்லலாம், காயகல்பம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த காயகல்பம் உடம்பை அழியாமல் வைத்திருக்க வேண்டும். உடம்பினுள்ளே உத்தமன் இருக்கிறான் என்று சொன்னார் திருமூல நாயனார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொன்னார். அந்த உடம்பை அந்த செல்கள் எல்லாம் அழியாமல் வைத்திருப்பதற்காகத்தான் காயகல்பம் என்று பொருள். இது சித்த மருத்துவத்தை தவிர மற்ற மருத்துவத்திலே கிடையாது. ஆயுர்வேதத்திலே இருக்கான்னா இருக்கு. அந்த ஆயுர்வேதம் வேறு மருத்துவம் அல்ல. தென்னகத்தினுடைய வேந்தனாக பெருவேந்தனாக விளங்கி 10 கலைகளில் தேர்ச்சி பெற்றவனாக விளங்கிய ராவணேஸ்வரன் கண்டறிந்த மருத்துவம் தான் அதை பின்னாலே ஆயுர்வேதமாக திரித்தார்கள். மனோன்மணி மருத்துவம் என்று பொருள். இன்னைக்கு வடநாட்டில் பார்த்தா நார்த் இந்தியாவில் ராவண மருத்துவம் சொல்லி இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு. அந்த சுவடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிமொழியில இருக்கு, திபேத்தில் இருக்கு, சைனத்தில் இருக்கு, ஜப்பான் மற்ற நாடுகள்ல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அந்த சுவடே கிடையாது. இப்பதான் புஷ்பராஜ்ங்கிறவர் கன்னியாகுமரியில அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்ப இந்த ஐம்பூதத்தை பயன்படுத்துகின்ற ஆற்றல் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் வழக்கம் தெரியும், அவை பாடி இருப்ப ஒரு பாடல், பாலும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் வேணினுடகுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு. இது என்ன? இத வெண்பாவை படிச்சா என்ன தெரியுது? விநாயகரை வழிபாடு செய்தால் திருமகளருளால் கிடைக்கின்ற செல்வமும் கலைமகளருளால் கிடைக்கின்ற கல்வியும் ஒரு சேர கிடைக்கும் என்று இதான் அந்த மேலோட்டமா சொல்லுது. ஆனால் அந்த ஔவையார் இந்த காயகல்பத்தை அதிலே உள்ளே வைத்திருக்கிறார். அதுல 5 மூலிகை சொல்லுகிறார். அந்த 5 மூலிகையும் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது. இப்ப பூ கொண்டு, பூ என்றால் தாமரை. அத எந்த தாமரை? வெண்டாமரையா செந்தாமரையா? செந்தாமரை இதயத்தை வலுப்படுத்தும், வெண்டாமரை மூளையை வலுப்படுத்தும். அந்த பூ கொண்டு துப்பார் திருமேனி, மேனி என்றால் குப்பை மேனி. அது குப்பை மேனி உணவு பாதையில் இருக்கிற அத்தனை குறைபாடுகளையும் போக்கக்கூடிய ஆற்றல், குடை பகுதியில் இருக்கிற குறைபாடுகளை போக்கக்கூடிய ஆற்றல். மற்றொன்று கபத்தை அரித்து விடுவது, அந்த கபம் சேராமல் தடுக்கும். அது துப்பா திருமேனி. தும்பி, தும்பி என்றால் தும்பை செடி. அந்த தும்பை பூவை எடுத்து இப்படி கசக்கி கண்ணில் விடுவாங்க இந்த சாரை. நான் 80 வயசு 90 வயசு உள்ளவங்களாம் பார்த்துருக்கேன். ஏன்பா இப்படி செய்யறீங்க அப்படின்னாக்கா, இந்த தும்பை பூவை சாரை விட்டா கண் பார்வை நல்லா கூர்மையா இருக்கும்னு சொல்லுவாங்க. வெட்டுக்காயம் பட்டா அந்த தும்பை செடியை நல்லா அரைச்சி அதை கட்டிட்டோம்னா பிளாஸ்டிக் சர்ஜரி போல ஒட்டிக்கொள்ளும். அந்த தும்பை செடி கையான், கையான் என்றால் கரிசாலை. வள்ளலார் சொல்றார் இல்லையா? அந்த கரிசாலை இரும்பு சத்து உள்ளது, கண்ணுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த கரிசாலை. பாதம், பாதம் என்றால் செருப்படை, அது ஈயச்சத்து உள்ளது. குளத்துல பாத்தீங்கன்னா கோடை காலத்துல அப்படி அந்த காஞ்சி போயிருக்கிறப்ப அப்படியே தரையோட படர்ந்திருக்கும். இந்த 5 மூலிகைகளையும் எடுத்து
அதை நிழலில் உலர்த்தி அதை காய வைத்து பொடித்து துணியில் வடிகட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம், நுண்மையாக அணுவாக ஆக்க வேண்டும். அதை சம அளவிலே கலந்து கிரிகடி அளவு 3 விரல், கட்டை விரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல் 3 விரலால் எடுத்து அதை தேனில் குடைத்து உண்ண வேண்டும். உண்ணுகின்ற பொழுது நாட்டு பசுவினுடைய பாலை தவிர, பால் அன்னத்தை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த மூளை பெருமூளையின் மேல் பகுதியில் இருக்கின்ற ஹைப்போதாலமஸ் என்ற செல் படலம் பெருகி நினைவாற்றலும் சிந்திக்கும் திறனும் அதைவிட கவிபாடுகின்ற ஆற்றலும் வரும் என்று ஆண்டோர்கள் சொல்லுகிறார்கள். அதை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் அதை எழுதி வைத்திருக்கின்றார்கள். இந்த காயகல்ப மூலிகையை இறை வழிபாட்டிலே, அதாவது சமயத்துக்குள்ளே, சமய நம்பிக்கையிலே இறைவனை வழிபடுகின்ற பொழுது அதை உள்ளே வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலை தமிழகத்திலே தான் பார்க்க முடியும், வேற எங்கும் பார்க்க முடியாது. இங்க இருக்கின்ற நம்முடைய வாழ்வியல் சித்த மருத்துவம் என்பது, சித்தாந்தம் என்பது நம்முடைய வாழ்வியல். அந்த வாழ்வியலை நாம் கடந்த காலத்தில் இழந்திருக்கிறோம். கடந்த காலத்தில் நாம் எல்லாம் இழந்திருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிசிக்ஸ்ல வரும் அந்த பிக் பேங் தியரி. அந்த பிக் பேங் தியரி அதாவது எங்கும் ஆற்றல் மயமாக இருந்து அந்த ஆற்றல் இறுகி திடப்பொருளாகி சூழ்ந்து அழுத்துகின்ற அழுத்தத்தால் வெடித்து சிதறி இந்த அண்ட வெளியானது தோன்றி விரிந்து கொண்டே போகிறது என்பதுதான் அந்த பிக் பேங் தியரி. அப்படி அந்த வெடித்த பொழுது உண்டான ஒலிதான் ஓம் என்று சொல்லுகின்ற ஓங்காரம். அந்த ஓம் என்பதை பிரணவ மந்திரம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில அதற்கு ஆதாரம் உண்டான கிடையாது. என அந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஒகர குற்றெழுத்தே கிடையாது சான்ஸ்கிரிட்ல. அதை கொடுத்தது தமிழ். அதை நம்முடைய ஓகமுறைய நெறியிலே ஓங்கார தவம் என்று சொல்லுவார்கள். அந்த அளபடையிலே சொல்ல வேண்டும். ஓம் என்று சொல்லிக்கொண்டே போனால் பொறிகள் வழியாக திரிகின்ற புலன்கள் ஒடுங்கி அது தவ நிலைக்கு செல்லும் என்பது நம்முடைய ஓக வழக்கு. அதை என்ன பண்ணார்கள் நம்முடைய முன்னோர்கள் பாருங்க. அத அளபடையில சொல்லலாம் சரி, சாதாரணமாக சொல்லிக்கிட்டே இரு, வாழ்க்கையில நாளும் சொல்லு அப்படின்னார்கள். என்னன்னா இருவர் உரையாடுகின்ற பொழுது ஒருவர் கருத்து ஏற்புடையதாக இருக்குமானால் அப்பொழுது ஓம் என்று சொல்ல வைத்தார்கள். இதை நம்ம எதையாவது மாத்திடுவோமே. இப்ப நம்ம ஆமான்னு மாத்திட்டோம் எல்லாத்தையுமே. காடுகளில வேலை செய்யும் போது பெண்கள் ஏ காத்தாயி அப்படின்னாக்கா அது ஓம் அல்லது ஓம். அதுதான் இன்னும் கடல் கடந்து போய் ஆமன் என்றெல்லாம் மற்ற சமயங்களில் உருமாறி இருக்கிறது. அந்த இன்றைக்கு தமிழ் வடக்கே போக போக தெரியும், தெற்கே போக போக தெளியும். இன்றைக்கு யாழ் நகரத்தில் வாழுகின்ற மக்கள் உரையாடுகின்ற பொழுது தெளிவாக ஓம் ஐயா என்று மிக தெளிவாக சொல்லுவார்கள். இந்த ஓங்காரம் பிக் பேங் தியரியின் பொழுது உண்டான ஒலிதான் அந்த ஓம் என்று சொல்லுகின்ற ஓங்காரம் என்பதை நம்முடைய சித்தாந்தத்தின் வழியாக அந்த மெய்யியல் கோட்பாடு நமக்கு சொல்லுகிறது. இதை அவர் சொல்லுவார் மேட்டர் எனர்ஜி பார் ஐன்ஸ்டீன். அது பொருள் சிதைகின்ற பொழுது ஆற்றலாகிறது, ஆற்றல் கூடுகின்ற பொழுது பொருளாகிறது என்பது ஐன்ஸ்டீனுடைய அந்த தியரி. அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் சிவம் சக்தி என்று சொல்லுகின்றோம். எப்படி சொல்றீங்க? கிராமத்தில் பாருங்க, ஒரு வேலையை செய்ய மாட்டான். ஏண்டா அப்படி சிவனேன்னு உட்கார்ந்து இருக்க? அது கை அசையா நிலை. அவன் சொல்லுவான் எனக்கு சத்தே இல்லை அப்படின்பா. கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அது போலத்தான் இந்த சிவம் சக்தி என்பது அந்த ஐன்ஸ்டீன் சொன்ன மேட்டர் எனர்ஜி என்பதற்கான அதை சேர்ந்த அதற்கு இணையானது. அதுவே மாற்று முறையிலே அது விளங்குகிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். நம்முடைய சமயம் மெய்யியல் சார்ந்த சமயம். அதில் இருக்கின்ற கருத்துகள், அதாவது புராண கதைகள் என்பது வேறு, தெய்வங்கள் வேறு, நம்பிக்கைகள் வேறு. இந்த புராணங்கள் என்பது சொல்லுவார் ராகவைங்காரா மூராகவைங்காரா தெரியல. இந்த பொதுவாக இப்ப இந்து சமயம்ல சொல்றோம் நாம சித்தாந்த செய்வோம். இங்கே நாம் வழிபடுவது இந்த இந்து சமயத்துக்குள்ளே இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் தென்னகத்துக்குரியவை, தமிழகத்துக்குரியவை. ஆனால் சொல்லுகின்ற புராண கதைகள் எல்லாம் வடமொழிக்கு உரியவை என்று அந்த ராகவையங்கார் சொல்லுவார். இந்த மெய்யியல் கோட்பாடு எல்லாம் ஆழமாக நாம் பார்த்து, இன்னும் சொல்ல போனா ஒண்ணு இப்ப பாருங்க, ஒருத்தர் கடைசி காலம் இப்படி அவர் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பான்னு தெரியல. எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க, ஐயா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா அவர்
இப்போதான் அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அதை என்ன அழகாக சொல்லுவாங்கன்னா உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டார்னு வச்சுங்க, அப்போ எல்லாரும் போய் மாலை போட்டு மரியாதை பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, அங்கே உயிருங்கிறத பயன்படுத்த மாட்டாங்க. எல்லாரும் என்னன்னா இந்த சித்தாந்தத்துக்குள்ள ஒரு பெரிய குழப்படியை உண்டு பண்றாங்க. உயிர் வேற, ஆன்மா வேற இப்படின்னு ஒரு கூறுபாடு. இதை வந்து மக்கள் மன்றத்திலே இருந்துதான் அதற்கான விடையை தேட வேண்டும். இவர் மாசத்துக்கு சொல்லுவார், எதுவாக இருந்தாலும் மக்கள் மன்றத்திலே இருந்துதான் அதை நாம் பெற்றாக வேண்டும் என்று சொல்லுவார். இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்கிற அந்த பாடல்கள் எல்லாமே கிளாசிக்கல், எல்லாமே செவ்விசை பாடல்கள். ஆனா எங்கிறது எல்லாம் என்ன பாடல்கள் அப்படின்னாக்கா எல்லாம் ஃபோக், எல்லாம் கிராமிய பாடல்கள், மக்களிடத்திலே இருந்து எடுத்தது. அதே போல மக்களிடத்திலே இருந்துதான் ஒன்றுக்கான விடையை தேட வேண்டும். அப்படி என்ன சொல்லுவார்கள் என்றால் மாலையை போட்டுட்டு அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று சொல்லுவார்கள். இதுல என்ன தெரிகிறது, உயிர் ஊசலாடுகிறது. வாழ்ந்த கடைசி நேரத்தில் சொன்னவர்கள் அவர் இறந்த பிறகு அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த உயிர் உடம்பாகிய சட்டைக்குள் இருக்கின்ற பொழுது அதற்கு உயிர் என்று பெயர். ஆனால் இந்த உடம்பாகிய சட்டையை விட்டுவிடுமானால் அதற்கு ஆன்மா என்று பொருள். இதை வந்து தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய, எல்லாம் ஆன்மா வேற உயிர் வேற என்று அவர்கள் பாட்டு திருத்தி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்முடைய சித்தாந்த கோட்பாடுகள் சொல்வது உடல் உயிர் ஆன்மா என்பது அந்த முப்பொருள் உண்மை மட்டுமே. இதுல இப்ப ஒரு வாழ்வியல் முடிந்து இறந்துட்டாரு வச்சுங்க, அவரை என்ன செய்யறது? நம்முடைய வழக்கம் என்ன? அவரை எரியூட்டுறதா புதைக்கிறதா? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் புதைக்கணும்னு சொல்லுவீங்க? காரணம், இப்ப விண் தத்துவம் உயிர் போயிற்று, வெப்ப தத்துவம் போயிற்று, நீர் தத்துவம் அதாவது உடம்புல இருக்கிற எச்சில், கோழை, சுக்கிலம் இவையெல்லாம் இணைந்து திடப்பொருளாக தசையோடு ஒன்றி விட்டது. மீத என்ன தத்துவம் மிஞ்சி இருக்கிறது? நிலத்தத்துவம் மட்டும்தான். இந்த நிலத்தை நிலத்தோடு சேர்க்க வேண்டுமே தவிர நெருப்போடு சேர்ப்பது என்பது இயற்கைக்கு முரண். ஆகவேதான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த நீங்க கீழே தோண்டும் போது பார்த்தா பெரிய பானை கிடைக்கும் இல்லையா, பார்த்திருக்கீங்களா? இறந்த உடல் வைத்த அதுவெல்லாம் அந்த நம்முடைய மரபுகள் அந்த நிலத்தத்துவத்தை நிலத்தோடு சேர்க்க வேண்டும் என்ற மெய்யியல் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அதை சொன்னார்கள். அதைத்தான் வள்ளலாரும் கடைபிடித்தார். இப்ப வந்து நம்முடைய வாழ்வியலும் மெய்யியல் கோட்பாடும் இணைந்து நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, முதல்ல இந்த உடலை காயக்கல்பம் உண்டு நீண்ட நாள் நெடுகு நாள் வாழ்ந்தார்கள். அதில் இன்னமும் ஆய்வு செய்து அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் உயிரை துறக்க அவர்கள் எத்தனித்தார்கள். நினைத்த பொழுது அவர்கள் உயிரை துறப்பார்கள். அடுத்த நிலை, அதற்கு பிறகு சமாதியாகி பல நூறு ஆண்டு காலம், அதாவது காற்று மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் சமாதி நிலையிலேயே இருக்க முனைந்தார்கள். அது அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. அதற்கு பிறகு உடம்பை பஞ்சபூதத்தையும் பிரித்து விடுதல். வான்கலந்த மாணிக்க வாசகம் என்று வள்ளலார் பாடுகிறார் அல்லவா? இந்த பஞ்சபூதத்தை எல்லாம் பிரித்து முதல் தத்துவமாகிய விண்ணிலே கரைத்து விடுதல். மாணிக்க வாசகருடைய உடல் அதுபோல வானத்திலே கரைந்தது. அதுபோல நால்வருடைய உடலும் அப்படிதான். நால்வருக்கு சமாதி கிடையாது. ஞானசம்பந்தருக்கோ மாணிக்க வாசகருக்கோ சுந்தரருக்கோ மாணிக்க வாசகர் எவருக்குமே இல்லை. அந்த விண்ணோடு கலத்தல், இதையும் கடந்த நிலை. இதையும் கடந்த நிலை என்றால் அதாவது உடம்பை ஒளி தேகமாக மாற்றுதல், ஞான பூமியாக மாற்றுதல். அதற்கு முன்னால சித்தாந்தத்தில் என்ன என்றால் இந்த உயிரை அந்த ஆதியோடு பரம்பொருளோடு கலந்து விடுதல், அதோடு கலந்து விடுதல். அதைத்தான் முத்தி நிலை என்று சொன்னார்கள். சித்தாந்தம் சொல்லுவது பேராயியற்கை என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. பேராயியற்கை மூலபண்டாரம் என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். மூலபண்டார வழங்குகின்றான் வந்து முந்துமிரோ. அந்த முத்தி நிலை உயிரை வந்து அந்த பரம்பொருளோடு சேர்த்து விடுதல், அது முத்தி நிலை. அதையும் கடந்த நிலைதான் அந்த உடம்பு வந்து ஒளி புகாத பொருள் இது. ஆனால் ஒளிபுகும் பொருளாக மாற்றுவது, டிரான்ஸ்பரண்ட் ஒளிபுகும் பொருளாக மாற்றுதல், ஒளி உடல், அதை ஞான தேகம் என்று சொல்லுவார்கள். இந்த உயிரை அந்த ஆதியோடு கலக்காமல் இந்த உடம்போடு ஒளியுடலோடு வாழ்ந்து அந்த இறையருள் இன்பத்தை துய்த்தல், அதைத்தான் மரணநிலா பெருவாழ்வு என்று பின்னாலே வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் காட்டினார். இந்த மெய்யியல் கோட்பாட்டின் அடிப்படையில் நம்முடைய சமயத்தினுடைய வளர்ச்சியிலே பார்க்கிற பொழுது குமுகாய பார்வை வேறு,
ஆனால் ஆன்மீக பார்வை வேறு. அந்த ஆன்மீக பார்வையிலே உடம்பை அழியாமல் மரணமிலா பெருவாழ்வு என்ற நெறியில நம்முடைய வள்ளலார் அந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இது முடிவான நிலை என்று கூட நாம் சொல்ல முடியும். இதுல சிவம் சக்தி என்று சொல்லுகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையும் சிவம் சக்தின்னு அரசு வேம்பு இருக்கும். அந்த அரசு வேம்பு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை இல்லைன்னா அரச மரத்தை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அரசு வேம்பு இடத்துல என்ன இருக்கிறது என்றால், அங்கே சூரியன் உதயமாவதற்கு முன் செரட்டோனின் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. வான மண்டலத்தில் சூரியன் உதிக்குமானால் அந்த செரட்டோனின் மறைந்துவிடும். அதுபோல O3 இருக்கிறது அங்கே. அந்த O3 சூரியன் உதிக்குமானால் அந்த O3 மறைந்து போய்விடும். அந்த O3 எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இடி இடிச்சு மின்னல் அப்படி மின்னுகின்ற பொழுது அந்த O3 வானத்தில் உருவாகும். அதுபோல பசுமாடுகள் சாணமிட்டு அது காய்ந்துமானால் சூரிய வெளியில அங்கே O3 உருவாகும். அதைத்தான் அந்த O3 வேற ஒண்ணும் இல்லை, ஓசோன். ஏன் திருவண்ணாமலையில சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், தமிழ்நாடு முழுக்க அங்க கொண்டு போய் மாடு மேய்ப்பார்கள். அந்த சாணம் விழுந்து அது காய்ந்த அங்க O3 அதிகம், ஓசோன் அதிகம். ஆகவேதான் அங்க இருந்தார்கள். இந்த செரட்டோனின் ரொம்ப இன்றியமையாத பொருள். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரான்ஸ்ல ஒரு இளைஞனுக்கு ரத்த புற்றுநோய். இத்தனை மாதம் தான் பாடி இருப்ப, இதுக்கு மேல உன்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் என்ன பண்றான், ஒரு இசைக்குழுவுல சேர்ந்து நம்ம ஜாலியா உலகம் பூரா சுத்தலாம், அப்படி இருக்கிற வரைக்கும் எத்தனை நாள் இருக்க போகணும் அப்படின்ட்டு அவன் சேர்ந்து உலகம் பூரா அந்த இசைக்குழுவோட பயணமிக்கிறான். இப்படி மாதங்கள் ஓடுது. கடைசியில் பார்த்தா, ஐயோ நாம செத்து போயிருக்கணுமே, எப்படி இவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு, ரொம்ப நாள் டாக்டர் சொல்றதை விட தாண்டி இருக்குமேன்ட்டு திரும்ப ஓடி மருத்துவரை போய் பார்க்கறான். உடம்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. ரத்த புற்றுணுக்களே இல்லை, ரத்தத்தை குருதியில இல்லை. அதுக்கு காரணம் சொல்றார், உன்னுடைய குருதியில் அந்த செரட்டோனின் இருந்து அந்த இரத்த புற்றுக்களை அடித்து விட்டது. என்ன செய்தா என்று கேட்டபோதுதான் நான் இசைக்குழுவோடு சேர்ந்து உலகமெல்லாம் சுத்தினேன் அப்படின்னு சொல்றான். அப்படி மன மகிழ்ச்சியோடு இருந்தால் ஐயாலாம் சொல்லுவாங்க, அந்த சிரிப்பதனாலே எவ்வளவு மனமகிழ்ச்சியினாலே உடலுக்கு நன்மை என்பதை எல்லாம் அந்த செரட்டோனின் அதிகமாகும். ஆகவே மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அந்த செரட்டோனின் அந்த இதுல இருக்கு, அரசு வேம்பில இருக்கிறது அந்த செரட்டோனின். அதைத்தான் சிவம் சக்தியாக நாம் எல்லாம் வழிபடுகின்றோம். நம்முடைய அந்த வழிபாட்டு முறை, மெய்யியல் கோட்பாட்டு முறை, வழிபாட்டு முறை, இதோடு இணைந்தது இந்த நம்முடைய சித்த மருத்துவம் இணைந்தது. 18 சித்தர்கள் என்று சொல்லுகிறோம். நாம என்ன பேர் ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சித்தர்கள் 18 பேர் தான் சொல்லி. அப்படி அல்ல. யோக நிலையில் 18 படிநிலைகள். அந்த 18 படிநிலைகளை அடைந்தவர்கள் தான் சித்தர்களை தவிர எண்ணிக்கையில 18 பேர் என்பது அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த அட்டாமிக் இந்த இதுல அணுக்கொள்கையை பற்றி நாம் பார்த்தோம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லி ஒரு ஆடல் வல்லான் சிற்பம் இருக்கிறது இல்லையா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன் என்று நாவுக்கரசு பெருமான் சொல்லுகின்றார். அந்த ஆடல் வல்லான் என்ன என்றால் தத்துவார்த்த விளக்கம். அந்த பிறவையில பார்த்தா நிறைய தீ கோலங்கள் இருக்கும். அதாவது அண்ட வெளியிலே தெரிகின்ற உடுக்கணங்கள், கோள்கள், இவற்றையெல்லாம் ஆட்டுவிக்கின்ற பரம்பொருள் தான் அந்த ஆண்டவனாக ஆடல் வல்லானாக உருவகித்திருக்கிறார்கள். இது அட்டாமிக் தியரி. நான் படிக்கிற பொழுது, நான் படிச்சப்பெல்லாம் பியூசி, என்னுடைய ஆசிரியர் சொன்னார், அவர் படிச்சப்பெல்லாம் இன்டர்மீடியட். அந்த இன்டர்மீடியட்ல ஒரு துணைப்பாடம் இருந்ததா. அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பிசிக்ஸ் பேராசிரியை ஈதா ராஜேஸ்வரி என்று பெயர். நான் சொல்லுவது 40 வாகில் என்று எண்ணுகிறேன். அந்த ஈதா ராஜேஸ்வரி ஒரு நூலை எழுதி, அதாவது அந்த நூலுக்கு ஆங்கிலத்தில் எழுதி, அதுல முதல்ல ஆடல் வல்லானுடைய படத்தை போட்டு, நடராஜர் படத்தை போட்டு தி டான்ஸ் ஆஃப் ஆட்டம் என்று பெயர் சூட்டி இருந்தாரா அந்த புத்தகத்துக்கு. அந்த அணுவின் நாட்டியம் தான் ஆடல் வல்லானாக விளங்குகின்ற இந்த ஆடல் வல்லான் திருமேனியின் தத்துவார்த்த விளக்கம் என்று அந்த நூலை எழுதியிருந்தார். அந்த நூலுக்கு யார் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தார்னு கேட்டீங்கன்னா,
ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தார். அதுக்கு பிறகு அவர் வந்து கல்கட்டாவுக்கு வர்றார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஐன்ஸ்டீன் வந்து இறந்து போயிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அணுவினுடைய நாட்டியம் தான் ஆடவல்லானுடைய நாட்டியம் என்பதை மிக தெளிவாக நம்முடைய ஞானிகள் எல்லாம் உணர்ந்து அதை ஓகத்தினாலே உணர்ந்தார்கள். ஓக முறையிலே தான் உணர முடியும். அறிவியல் ஆய்ந்து கண்டுபிடிப்பதல்ல, யோகத்தினாலே கண்டுபிடித்து அதை இந்த உலகத்திலே சொல்லியிருந்தார்கள். நீங்கள் தேடலாம். நான் அந்த புத்தகத்தை தேடுகிறேன், எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. த டான்ஸ் ஆஃப் ஆட்டியம், டான்ஸ் ஆஃப் ஆட்டம், ஈதா ராஜேஸ்வரி பிசிக்ஸ் பேராசிரியை. அப்புறம் நம்முடைய சித்தர் மருத்துவத்தில் பார்த்தோம்னு சொன்னா நாடி பார்த்தல் என்று ஒரு வகை இருக்கிறது இல்லையா? இந்த நாடி பார்த்தல் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னாலும் அந்த பஞ்சபூத கோட்பாடு என்பதை நாம் காண முடியும். வாதம் என்றால் அந்த வாயு, பித்தம் வெப்பம், வெப்பநிலை அது. அதுபோல கபம், இந்த மூன்றையும் அடுத்து விண், அதாவது உயிர்நிலை எப்படி இருக்கிறது என்பதை அந்த பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையிலே தான் அந்த நாடி பார்க்கின்றல், நாடி பார்த்தல் என்பத கலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நூல் கூட இங்கே இருக்கிறது. இதுபோல இயற்கையோடு இணைந்து பஞ்சபூதங்களோடு இணைந்து நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டை நம்முடைய சான்றோர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இங்க வந்த வழிபாட்டில் முதல்ல முருக வழிபாடு இருந்தது இல்லையா? இந்த முருக வழிபாடு என்பது அதை பற்றி நாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நம்முடைய தாயகம் என்பது, நம்முடைய முன்னோர்களுடைய தாயகம் என்பது இந்த தமிழகம் அல்ல. கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்து கடல் கொண்ட குமரிமா கண்டம். ஒரு காலத்தில் கன்னியாகுமரியில இருந்து ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தே போக முடியும். 7 பிரிவு நாடுகளாக 49 நாடுகள் இருந்தது. எழுபனை நாடு, எழுதங்க நாடு, இப்படி 49 நாடுகள். அதுல முதல் தமிழ்ச்சங்கம் இருந்த மதுரை மாநகரம், அதுதான் அந்த மதுரை இல்ல, அது கடல் கொண்டு போய் விட்டது. அங்குதான் இறைவன் கல்லாலமரத்தின் அடி இது தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவனாக இருந்து தமிழாய்ந்தான் என்று நம்முடைய சைவ சமய வழக்கு சொல்லும். ஆனா வந்து வரலாறு பாண்டிய மன்னன் என்று சொல்லும். நாடாண்ட மன்னன் வழிபடும் தெய்வமாக அந்த பரம்பொருள் கோட்பாடோடு இணைக்கப்பட்டான் என்பது வரலாற்று வழக்கு. அடுத்தது கபாடபுரம், 2வது தமிழ்ச்சங்கம், அதுவும் கடல் கொண்டது. அந்த கபாடபுரத்தினுடைய உச்சிதான் இந்த திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் நடந்த முருகன் விழாவில் நான் பேசணும், என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த வரலாறு அங்கே சொல்ல முடியாமல் போய்விட்டது. இந்த முருகன் என்று சொல்லுகின்றவர் ஒரு குறிஞ்சி நில தலைவன். என அந்த முருகப்பெருமானுக்கு நாம் வந்து படையலாக வைப்பது தேனும் தினைமாவும், அதுபோல பஞ்சாமிர்தம். இதை விட சிறந்த தேனும் தினைமாவும் போல ஒரு அற்புதமான உணவு இல்லை, அதுபோல பஞ்சாமிர்தத்தை போல ஒரு அற்புதமான மருந்தும் இல்லை என்று நாம் சொல்ல முடியும். அந்த குறிஞ்சி நில தலைவன் வந்து குமரிக்கண்ட ஒரு காலத்தில் அழியல, பல காலத்தில் அழியுது. அதில் ஒரு பெரும்பகுதி அழிகின்ற காலத்தில் தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு காவடி கட்டுதல், ஏன்னா கையில பைய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தான் போகலாம், காவடியை கட்டி 2 பக்கம் எடுத்துக்கிட்டு மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஈழத்தின் தென்பகுதியில வந்து உகந்தை என்று சொல்லுகின்ற அந்த உகந்தை என்ற பகுதியில வந்து குடியேறார். நெய்தல் நில பகுதி. பிறகு அங்கிருந்து வந்து கடந்து காட்டுக்குள்ள வர்றார், முல்லை நிலத்துக்குள்ள. அதைத்தான் அவர் அந்த முல்லை நிலத்தில் தங்கி இருந்த இடம் தான் இன்றைக்கு கபில வனம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்துல புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது, இப்ப சிங்களர் கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த கபில வனம். அங்கதான் போகர், இங்கிருந்து போன போகர் எழுதிய அக்ஷரம் வந்து அங்க இருக்கு. முருகன் கையிலேயே வைத்திருந்த அந்த அவருடைய உண்மையான வேல் என்பதும் அங்குதான் கபிலவனத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பிறகு அந்த முல்லை நிலத்தை விட்டு அகன்று குறிஞ்சி பகுதிக்கு வர்றார். அதான் கதிர்காமம். காமம் என்றால் இப்ப கிராமம் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய மூல சொல் காமம் என்பதுதான். அந்த காமம் தான் கிராமம் என்று பின்னாலே மாறி இருக்கிறது. அந்த கதிர்காமத்துல பனங்காடுகள், அந்த பனங்காடுகளை எல்லாம் எரியூட்டி அடிச்சுட்டு அங்க திணை வேளாண்மையை துவக்கிறார். திணை வேளாண்மையை அந்த பனங்காடுகளை எரியூட்டினால தான் நாம வந்து கொண்டாடுறோம் தெரியுங்களா? கார்த்திகை மாதத்துல அந்த சொக்கப்பானை என்று கொளுத்துவது என்ன என்றால் அந்த முருகப்பெருமான் அந்த பனங்காடுகளை எரியூட்டி அந்த நினைவைத்தான் நம்ம அங்கே கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் அங்கே வேளாண்மை துவங்குகிறது. அந்த வேளாண்மை கூட எப்படி உருவாயிட்டுங்கிறது பண்டியை பார்த்து தான். அந்த பண்டி கொம்பு இருக்கு இல்லையா, அந்த திணை அங்கங்கே முளைச்சிருக்கும். ஒவ்வொரு இடத்துல பார்த்தா சீத்து பூத்துன்னு அப்படியே விளைஞ்சிருக்கும். என்னடா அப்படி இருக்கேன்னு பார்த்தா அங்க பன்றி வந்து மண்ணை கிளறி விட்டுருக்கும். அதுல விழுந்து முளைச்சது கிளை வெடிச்சிருக்கும். ஆகா, மண்ணை கிளறி விதைத்தால் நன்றாக முளைக்கும் என்று எண்ணித்தான் அந்த பன்றி கொம்பு போல மூங்கில் அந்த தடி வேர் தடியை எடுத்து கொஞ்சம் விட்டு அதை ஒருத்தர் பிடிச்சா அழுத்திக்கிறது, ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறது அந்த
முனைய இப்படி உழுதார்கள். அதுக்கப்புறம் ஒருத்தரை விட 2 பேர் எடுத்தா நல்லா இருக்குமே குறுக்க ஒரு கடியை கட்டி 2 பேர் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு மனிதனை விட எருதுகளை பூட்டி இழுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே, எருதுகளை பூட்டினார்கள். இப்படித்தான் ஏர் உருவாயிற்று உலகத்திலேயே. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னல் விளைகின்ற படுகை உலகத்திலே ஈழத்து படுகைகளும் அதுபோல தாமிரபரணி ஆற்று படுகையும் காவிரி படுகையும் தான். உலக உருண்டையிலேயே சமதள பரப்பு எது என்றால் சோழமண்டலம் தான். ஏறத்தாழ மிக பழமையான அணை உலகத்திலேயே எது என்றால் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை தான். அது எல்லா நாட்டு இன்ஜினியரிங்லையும் பாடம் இருக்கு. அந்த டெக்னாலஜி இதை கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள். நீரை எப்படி கட்டுப்படுத்துவது இன்னைக்குதான் அணைன்னு சொல்றோம். அதை ரொம்ப பண்பட்டு வளர்ந்த பிறகு சங்க காலத்தில் பாத்தீங்கன்னா போர் முரட்டு தானே, எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த அணைக்கு என்ன தெரியுங்களா பேரு? அது திருவாசகத்தில் இருக்கு, அது ரிக்வேதத்திலையும் இருக்கு. சிறைன்னு பேரு, கற்சிறைன்னு பேரு. பிறகுதான் பண்பட்ட பிறகு அது அணை மென்மையாகுது. மனிதனுடைய உள்ள மென்மையாக போது அதை அணை என்று சொல்லுகிறார்கள். அப்படி அங்க திணை வேளாண்மையை அந்த கதிர்காமத்திலே துவக்கினார். அந்த 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 நிலையை நாம் மறந்துவிடக் கூடாது. என்ன, அவர் உருவாக்கிய திணையும் தேனும் திணைமாவும் என்பது குறிஞ்சி நில உணவு. அதுபோல பஞ்சாமிர்தம் என்பது பஞ்சபூதங்கள் இணைந்தது. பழங்கள், பருப்பு வகைகள், தேன், நெய் இவையெல்லாம் சேர்ந்த அந்த 5பூத கலவைதான். அற்புதமான கலவை இந்த பஞ்சாமிர்தம்ங்கிறது. எல்லாம் கேட்க வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் பெற்றோர்கள் சேர்ந்து வெட்டுறாங்க. ஹாப்பி பர்த்டே டே டூ ஊதிக்கிட்டு அழைக்கிறாங்க. ஊதுறது நம்ம வழக்கம் இல்லை. விளக்கு ஏற்றி தான் நமக்கு பழக்கம். இருளை அகற்றுவதற்காக விளக்கு ஏற்றுவதுதான் நம்முடைய பண்பாடு. எதையுமே நம்முடைய பெற்றோர்களே புரிந்து கொள்ளவில்லை. நான் நடத்துறேன் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல தீபத்தை ஏற்றி 2 பாடல்கள் தேவாரம் திருவாசகம் சொல்லி அதுக்கு பிறகு நெல்லும் மலரும் விட்டு வாழ்த்துதல். ஏன் அரிசி இட்டு வாழ்த்துதல் நம்முடைய வழக்கம் இல்லை. ஏன்னா அரிசி விதைச்சா முளைக்காது. நெல்லும் மலரும் மங்களமாக சிதறி என்றுதான் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அதே போல நான் அந்த பிறந்த நாள் விழாவை நான் நடத்துவது வழக்கம். அதுபோல நம்முடைய பண்பாட்டு மரபுகளை எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். வீட்டில் பெண்கள் கோலம் போட்டாங்க அந்த காலத்தில். இப்போ கோலம் கூட்டுறதுக்கே இடுப்பே வளையக்கூடாது, இவ்வளோ நீட்டில் வச்சுக்கிட்டு இப்படி தள்ளிட்டு இருக்காங்க நம்முடைய பெண்கள்லாம். இடுப்பே வளையக்கூடாது அப்படின்ட்டு. ஜெர்மனில் அந்த மீபா சோமு எழுதியிருக்காரு. ஜெர்மன்காரங்க பார்த்துட்டு இந்த பெண்கள்லாம் போட்டி போட்டு கோலம் போடுறப்ப பக்கத்துல இருந்து என்ன பேசினாலும் காதலே விடாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மன ஓர்வை பயிற்சி இந்த கோலமிடுதல். இதையெல்லாம் விட்டுவிடாதீர்கள் என்று அந்த ஜெர்மன்காரர்கள் இங்கே வந்த பொழுது பயண குறிப்பாக எழுதியதாகத்தெல்லாம் நம்மிடத்தில் சொல்லுகின்றார்கள். அதுபோல நம்முடைய பண்பாட்டு மரபுகள் உடல் உள்ளம் இரண்டும் இணைந்ததுதான் சித்த மருத்துவம். அதுபோல உயிர் உள்ளம் உலகம் இந்த 3ம் இணைந்ததுதான் நம்முடைய சித்தாந்தம் என்பது. இந்த சித்தாந்தம் ஒரு முழுமை பெற்ற தத்துவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சித்தாந்தத்தினுடைய திரிவுகளாகத்தான் உலகத்தில் இருக்கின்ற மற்றைய தத்துவங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே விளங்குகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சமயத்தில் இந்த பாவனை என்று சொல்லுவார்கள். அதாவது எப்படி பாவிக்கிறோமோ அதே போல நாம் ஆக முடியும். அதுபோல எதை நாம் எண்ணுகின்றோமோ தக்கருத்தோற்றம் என்று சொல்லுவார்கள் தமிழிலே. அதை ஆங்கிலத்திலே ஆட்டோ சஜஷன் என்று சொல்லுவார்கள். இறைவனிடத்திலே வேண்டுதல், அந்த தக்கருத்தோற்றம் வேண்டுதல், அதை ஒன்றாக உருவகித்து எண்ணி பார்த்து அதுதான் மாந்திரீகத்திலே அதை செல்லும். ஆனா பக்தி மார்க்கத்தில் பாவனையாக இருக்கும். அந்த பாவனையே உண்மையாக மாறும் என்பது நம்முடைய வழக்கு. எண்ணமே வாழ்வுன்னு சொல்லி அப்துல் ரஹீம் அந்த காலத்தில் நாங்கள் விரும்பி படித்த நூலாசிரியர் அப்துல் ரஹீம் அற்புதமான நூல்களை எழுதியிருப்பார். எண்ணமே வாழ்வு என்று ஒரு நூல் எழுதியிருப்பார். அதை படித்து பார்க்கலாம், எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதுபோன்ற நூல்கள் நம்முடைய பிள்ளைகள் கையில் தவழுமானால் அவர்களுடைய உள்ளமும் வாழ்க்கையும் செழுமையடையும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுபோல உண்ணா நோன்பு, உடலை வளர்க்க குடலை கழுவு என்றெல்லாம் சொல்லுவார்கள். உடலை வளர்க்க குடலை கழுவு, அதுபோல இந்த எண்ணெய் குளியல் கலிக்கும் இதுவெல்லாம் சித்த மருத்துவத்தில் பார்த்தால் மிகச் சிறப்பான ஒன்று. இந்த மேற்கத்திய நாகரிகத்தினால ஆங்கில மருத்துவம் வந்த பிறகு முதல்ல என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணெய் குளியலை நிறுத்துங்கன்னாங்க, விளக்கெண்ணெய் கொடுக்கறத நிறுத்துங்கன்னாங்க, உரமருந்து கொடுக்கறத நிறுத்த சொன்னாங்க. உரமருந்து சாப்பிட்ட பிள்ளை அந்த நான் எனக்கு தெரியும் சின்ன பிள்ளைக்கு எண்ணெய் வச்சு விடும்போது ஒரு கரண்டி நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. பார்த்தா தின்னுன்னு இருக்கும் அந்த குழந்தைகள்லாம்.
விளக்கெண்ணெய் சாப்பிட்ட பிள்ளைகளும் அப்படியே உடம்பு தின்னுன்னு இருக்கும். இந்த விளக்கெண்ணெய் யார் வீட்டில் சாப்பிட்றோமோ அந்த விளக்கெண்ணெய் சாப்பிடுகின்ற தோசை பார்க்கும் போது விளக்கெண்ணெய் விட்டு தான் பார்ப்பார்கள். அப்படி விளக்கெண்ணெய் விட்டு தோசை பார்த்தால் அவர்கள் குடும்பத்தில் இந்த கேன்சர் என்ற புற்றுநோயே வரவே வராது. இது கைகண்ட உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால அந்த சிற்றாமணக்கு எண்ணெய், அதாவது சிற்றாமணக்கு எண்ணெய், அந்த சிற்றாமணக்கு எண்ணெயை பயன்படுத்துதல், எண்ணெய் குளியல், இவற்றையெல்லாம் நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய பாரம்பரிய அரிசியெல்லாம் இழந்து விட்டதையெல்லாம் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக சொல்வார்கள். அவர்களுடைய காணொலிகளை நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, அதை உலகமெல்லாம் கொண்டு போய், நம்முடைய தமிழகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பாரம்பரியத்தை இழந்திருக்கிறோம். ஐயா சமீபத்தில் தான் கேட்டேன், ஒரு அற்புதமான உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு நெல் அரிசி உணவு தான் என்று சொன்னார்கள். இதை கூட மூவா எழுதியிருக்கிறார் ஒரு நூல்ல. உலகத்தை நான் படிச்சிருக்கேன். மிகச்சிறந்த உணவு எது என்றால் அரிசி உணவு தான். அப்பதான் அப்புறம் எழுதுறாரு, ஏன்னா எந்தெந்த நாட்டில் மூளை கூர்மையாக இருக்கிறதோ, இப்போ இஸ்ரேல்ல, எகிப்துல, சீனத்துல, ஜப்பான்ல, தமிழ்நாட்டில் எங்க மூளை கூர்மையாக உள்ள மனிதர்கள் வாழுகின்றார்களோ அவர்கள் உணவு எதுவென்றால் அரிசியாகத்தான் இருக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார். இதை ஐயா பேசி ஒரு வாரத்துக்குள்ள கேட்டேன், அந்த காணொலியை கேட்டேன். அந்த நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுபோல நம்முடைய மருத்துவ முறைகளை எல்லாம் நாம் போற்றி மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு வர வேண்டும். அது இயற்கை மருத்துவமாக இருந்தாலும், இயற்கை மருத்துவம் எல்லாமே நம்முடைய சித்தர்கள் கண்ட வழிமுறைகள் தான். அந்த பஞ்சபூதங்களையும் கொண்டு மருத்துவம் செய்தல், அதுபோல மூலிகைகளை கொண்டு, தாது வர்க்கத்தை கொண்டு மூலிகை மருந்துகளை செய்து அந்த பிணிகளை அகற்றுதல், இவையெல்லாம் நம்முடைய மரபாகவே இருந்ததை நாம் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். அந்த ஔவையார் எழுதியிருக்காங்க, வைகரை துயலெழு. நம்ம பிள்ளைங்களாம் எத்தனை மணிக்கு எழுந்திருக்குன்னு பாக்குறீங்க? லீவுன்னா 8 மணி 9 மணிக்கு தான் எழுந்திருக்குது. ஏன் வைகரை துயலெழு? ஷோ ஒரு தடவை பேசியிருந்தாரு, இது உண்மையை சொல்லணும் நான் உங்கள்கிட்ட. அவர் படிக்கிறப்ப, ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் ஒல்லியா இருப்பார் ஐயராஜ. இவர் அப்பெல்லாம் கேணியில இழுத்து தான் குளிக்கணும் தண்ணி. பசங்களாம் புரட்டு பசங்களா இருப்பான், போடா அப்படின்னு தள்ளிவிட்டு தள்ளிட்டு எல்லாரும் குளிச்சிருவாங்களாம். கடைசியில விட்டுருவாங்களாம் நோஞ்சாரா இருக்கிறதுனால. இவருக்கு பெரிய பள்ளி ஸ்கூலுக்கு போறது லேட் ஆயிடுமா. அப்ப என்ன பண்ணாரு, இந்த பசங்களாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு குளிச்சணும் இல்லையா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிச்சாராம். இந்த 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிக்க ஆரம்பிச்சு ஒரு 6 மாதத்துக்குள்ள அவருடைய மூளை கூர்மையாயிற்று, அவருடைய சிந்தனை கூர்மையாயிற்று. அதற்கு பிறகு நான் கல்வியிலே உயர்ந்த பிறகு நான் வழக்கறிஞராக கூடிய அந்த தொழிலுக்காக நான் படித்தேன், கற்றறிந்தேன். காரணம் என்ன என்றால் இந்த வைகரையில் காலை பொழுதில் நான் குளித்ததுதான் காரணம் என்று சொல்லி அற்புதமாக அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சூரியன் கதிரவன் எழுவதற்கு முன்னால் நாம் எடை செய்ய வேண்டும், எடை செய்து குளிக்க சொல்ல வேண்டும், நீராட செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய பிள்ளைகள் அறிவு கூர்மையாக இருப்பார்கள். அதாவது சித்த மருத்துவத்தையும் சரி, தமிழகத்தையும் சரி, தமிழக மக்களையும் சரி, தமிழ் மொழியையும் சரி இந்திய மண்ணில வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எவ்வளவு தொன்மையானது. ஆயுஷ்னு மாத்தினாங்க சென்ட்ரல் போர்டில், மத்திய அந்த இத மருத்துவ மையத்தை பின்னால. அதுக்கு முன்னாடி என்னமோ வேற பேரு, அது காரணம் என்ன தெரியுங்களா? AUSH. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா மாத்துறது? நான் கூட ஆயுஷ்ங்கிற நல்ல நோக்கத்தில் தான் மாத்துறாங்கன்னு நினைச்சேன். அதுக்கு பிறகுதான் சித்தாங்கிறத பின்னால கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் AUSH என்று போட்டு ஆயுஷ் என்று பின்னாலே மாற்றி இருக்கிறார்கள். இது நம்மை வஞ்சிக்கின்ற தன்மை. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நம்ம எல்லார் வீட்லையும் பாத்தீங்கன்னா மான் கொம்பு இருக்கும், அந்த இறைச்சி கொடுப்பாங்க. இந்த கணைங்கிறதே வரவே வராது. அம்மா மாத்திருந்ததுன்னா அந்த மான் கொம்பை இறைச்சி கொடுத்தா அம்மை போயிடும், அக்கி போயிடும். அவளும் எல்லார் வீட்லயும் இருக்கும். இப்ப என்ன, மான் கொம்பை வச்சிருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவான். ஏன்னா உயிர் கொலையா, மான் கொம்பை பயன்படுத்தக்கூடாதான். இங்கே இருந்து ஆயிரக்கணக்கான மாடுகளை லாரியில ஏத்திக்கிட்டு போய் கேரளாவில் வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது தெரியல ஆட்சியாளர்களுக்கு. ஆனா இந்த மான் கொம்பை பயன்படுத்த, மான் கொம்பு எங்க அந்த காலத்தில் குமரி கண்டத்தில் இருந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து இந்த மான் கொம்பை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மான் கொம்பு பற்பம், சிறுங்கி பற்பம் என்று வடமொழியில் சொல்லுவார்கள். அதை பயன்படுத்தினா நாம பயன்படுத்த கூடாதுன்னு அதை தயாரிக்கிற உரிமையை கேரளாவில் ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கான். என்ன கொடுமை இது! எப்படியெல்லாம் தமிழகத்தை வஞ்சிப்பது! உலகத்திலேயே மிகப்பெரிய 5000 ஆண்டுக்கு மேல நெல் விளையக்கூடிய சோழமண்டலத்தை மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லி இதை பாழ்படுத்த நினைத்தார்கள்.
அதுபோல 5000 ஆண்டுகள் 5000 மூலிகைக்கு மேலாக இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கொல்லிமலையை சிதைப்பதற்காகவே நியூட்ரினோ திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது கைவிடப்பட்டிருக்கிறது மக்களுடைய போராட்டத்தினாலே. நம்முடைய இயற்கை வளங்கள் தமிழகத்தில் இருப்பதை போல உலகத்தில் எங்கும் இல்லை. கிடைத்தற்கரிய மூலிகைகள், கிடைத்தற்கரிய மருந்துகள் இவையெல்லாம் தமிழகத்தில் நம்முடைய முன்னோர்களாலே உருவாக்க பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து உலகத்தின் ஆதி இனமாகிய தமிழ் இனம், உலகத்தின் ஆதி மொழியாகிய தமிழ் என்றும் உள்ள தென்தமிழ் என்பார் கம்பநாட்டாழ்வார். அந்த தமிழ் வாழுகின்ற இந்த நம்முடைய தேயத்தில் நம்முடைய பண்பாட்டுகளை மீட்டெடுக்க வேண்டும். நாம் நம்முடைய இனத்துக்காக நம்முடைய முன்னோர்கள் கேட்கல, என்னுடைய குடும்பத்துக்காக, எனக்காக, என் சாதி பிள்ளைகள் பெண்டு பிள்ளைகளுக்காக கேட்கல, உலகத்துக்காக கேட்டார்கள். இன்னைக்கு தான் சொல்றான் யூனிவர்சல் இன்டகிரேஷன். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கணியன் பூங்குன்றனார் நான் பார்க்கின்ற ஊர்கள் எல்லாம் எங்கள் மக்கள் வாழ்கின்ற ஊர்கள் தான், அங்கு வாழ்கின்றவர்கள் தான் எங்கள் மக்கள் தான் என்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உறவினர் என்று சொன்னார்கள். இது மட்டுமல்ல, கவிஞர்கள் அந்த காலத்திலே இருந்து பாடுகின்ற பொழுதெல்லாம் தமிழுக்காக பாடவில்லை, இனத்துக்காக பாடவில்லை, ஆனால் உலகத்துக்காகவே பாடினார்கள். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே கம்பநாடர். உலகலாம் உணர்ந்து மோதற்கரியவன் என உலாவிய நீர்மலைவேணியன் சேக்கிழார். உலகம் உவப்பு வளநேர்வு திரிதரு நக்கீரர். இது போல சொல்லிக்கொண்டே போகலாம். உலகுக்காகவே மானுடத்துக்காகவே வாழ்ந்தவர்கள் நம்முடைய மக்கள். அதுபோல அவர்கள் உருவாக்கிய அவர்கள் உருவாக்கிய மெய்யியல் கோட்பாடுகள் உலகத்தையே மக்களையே தழுவியது. அதுபோல உருவாக்கிய சித்த மருத்துவம் உலகத்து மக்களையே வாழ வைப்பது என்பதை நாம் நினைவில் கொண்டு நாம் நம்முடைய மரபுகளை மீட்போம். ஐயா சித்தரையா போன்றவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களையெல்லாம் அவர்கள் வாய்மொழிகளையெல்லாம் பொன்மொழிகளாக ஏற்று நம்முடைய இளைய பிள்ளைகளிடத்திலே கொண்டு சென்று மீண்டும் நம்முடைய இனத்தை, மொழியை, பண்பாட்டை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.